1948ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில இதுவரையில நடக்காத ஒரு சம்பவம் இந்த முறை வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அதனுடைய வருமானம் மூலமாக நடந்திருக்கிறது. இலங்கை உலகத்தினுடைய மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுடைய பட்டியல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம். இலங்கையினுடைய பொருளாதாரம் 1948ஆம் ஆண்டுல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையினுடைய அரசாங்கம் பொறுப்பேற்றத்துல இருந்து இலங்கை பலதரப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்தாங்க அந்த காலத்திலேயே. அதாவது 1950களில் தொடங்கப்பட்ட கொரிய போரினுடைய எழுச்சி நாட்டுக்கு அந்த நேரத்துல பெரிய அளவான வருமானத்தையும் தந்தது. ஆனால் என்னதான் வருமானத்தை தந்தாலும் இலங்கை பலதரப்பட்ட இலவசமான திட்டங்களை அறிமுகப்படுத்துறாங்க. குறிப்பா கல்வி, இலவச கல்வி, இலவச மருத்துவம், இந்த மாதிரியான நலன் திட்டங்களை விரைவாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியதால இலங்கை தொடர்ச்சியாக கடன் சார்ந்த பொருளாதாரத்தின் மையமாகவே சார வேண்டியிருந்தது. ஆனாலும் கூட ஒரு பக்கம் இலங்கைக்கு ஒரு நல்ல பேர் கிடைத்ததுன்னு சொன்னா, இலங்கை இலவசமான கல்வியையும் இலவச மருத்துவத்தையும் அறிமுகப்படுத்தி பாரியளவான நிதியை அதுக்கு முதலீடு செய்து கொண்டிருந்தாங்க. இதனால ஆசியாவுடைய மனித உரிமைகளுக்கான முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நாடுகள் பட்டியல்ல அவங்க இலங்கையினுடைய பேர் முதன்மை இடத்துல இருந்தது. ஆனாலும் இந்த விடயங்களை தொடர்ச்சியாக இலங்கையால செய்ய முடியாமல் போனது காரணம் அதிகளவான செலவுகளும் இந்த மாதிரியான நலன்புரி திட்டங்களுக்கும் இலங்கை செலவழித்ததால வருமானத்தை மிஞ்சிய செலவுகளாக அதிகரித்தது. இதனால 1955ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையால ஒரு முறை கூட ஒட்டுமொத்த வரவு செலவு திட்ட உபரியை பதிவு செய்ய முடியாமல் போனது. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இலங்கையை அந்த நாளில இருந்தே பாதிக்க ஆரம்பித்தது. இதனால உள்நாட்டு வெளிநாட்டு கடன்களை அதிகமாக சார்ந்த ஒரு பொருளாதார அமைப்பையே இலங்கையால இதுவரை காலமும், அதாவது இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் வரைக்குமே கட்டியெழுப்ப வேண்டிய நிலை இருந்தது. வரவுக்கு மீறிய செலவாக இருந்தது. அதை சரி செய்வதற்கு, அதை சமப்படுத்துவதற்கு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருடமும் கடன்களை வாங்க வேண்டிய நிலையிலேயே இலங்கை இருந்து வந்தது. இதன் காரணமாக அடுத்தடுத்த தசாப்தங்கள்ல தொடர்ச்சியான நிதி பற்றாக்குறை இலங்கைக்கு ஏற்பட்டது. அதிகரித்த பொதுக்கடன், கட்டமைப்புகள் பலவீனமானது, உள்நாட்டு யுத்தம் இதனால பெரியளவான பாதிப்பை கொடுத்தது, பொருளாதார அதிர்வுகள், இனவாத அரசியல், ஊழல், வீண் விநியோகம், அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவை எல்லாமே இணைந்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அடிமட்டத்துக்கு கொண்டு போனது. அதனுடைய உச்சகட்டம் தான் கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கை இதுவரையில காணாத, தன்னுடைய வரலாற்றிலே காணாத மிக பாரியளவான ஒரு பொருளாதார சிக்கலை சந்தித்தது. இதன் காரணமாக வெளிநாட்டு கடன் தவணைகள் நிறுத்தப்பட்டது. எரிபொருள், உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டது. பணவீக்கம் உயர்ந்து மக்கள் போராட்டம் ஏற்பட்டு ஒரு ஆட்சியையே மாற்றக்கூடிய வகையில வரலாற்றிலே இலங்கையில நடக்காத ஒரு மிக பாரியளவான சம்பவம் ஒன்று 2022ஆம் ஆண்டு நடந்தேறியது. இலங்கையில இதுவரையில் இல்லாத 2 விடயங்கள் 2022 நடந்தது. ஒன்று, ஆட்சி மாற்றத்தை மக்களே மாற்றி இருந்தாங்க. இலங்கை இதுவரையில சந்திக்காத பொருளாதார சிக்கலை சந்தித்தது. இதற்கெல்லாமே காரணம் இலங்கை ஆரம்பத்திலிருந்து விட்ட இந்த பொருளாதார பிழைகள் என்றுதான் கணக்கீடுகள் இன்று வரைக்கும் சொல்லப்படுது. இதுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு, அதாவது 2 வருஷத்துக்கு முதல்ல இலங்கையில வேறு ஒரு அரசியல் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டது. இந்த அரசியல் கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு வரலாற்று சாதனையை கூட இந்த அரசாங்கம் பதிவு செஞ்சது. 159 ஆசனங்களை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க மிக பெரும் பெரும்பான்மை, ஆசியாவிலே இல்லாத மிக பெரும் பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாக உருவெடுத்தது. அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஏற்பட்ட விமர்சனங்கள், ஆதரவுகள், இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது அரசாங்கம் எடுத்திருக்கின்ற சில நகர்வுகள் வெளிப்படைத்தன்மையாக இருப்பதன் காரணமாக பலதரப்பட்ட வகைகள்ல இலங்கையினுடைய முன்னேற்றகரமான பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அடித்தளங்கள் போடப்பட்டிருப்பதை கடந்த நாட்கள்ல வெளியாக இருக்கின்ற தரவுகள்ல பார்க்க கிடைத்திருக்கு. இந்த தரவுகள்ல மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, சமூக நீதி, நல்லாட்சி தத்துவம், ஊழல் ஒழிப்பு, வலுவான அரசியல் நிறுவனங்கள், தொழில்துறை வளர்ச்சி, உற்பத்தி, பொருளாதாரம், வரி நிர்வாகம், சீர்திருத்தம் மற்றும் நிதி ஒழுக்கம் ஆகியவற்றை மையமாக கொண்ட இலங்கைக்கு உரிய மாதிரியான, இதுதான் இலங்கைக்கு சரியாகும் என்ற அடிப்படையிலான சில திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்தி இப்ப மக்கள் அதை கடைபிடிக்கக்கூடிய வகையில உருவெடுத்திருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த வருஷம், அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த ஆண்டு தொடங்கிய, அதாவது சொல்லப்போனா கடந்த 5 மாதங்கள்ல
இலங்கையில கடன் தொகையின் தன்னுடைய தவணை கடனையும் செலுத்தி இலங்கை 197.3 பில்லியன் ஒட்டுமொத்த வரவு செலவு திட்ட உபரியை பதிவு செஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட 19,700 கோடியை வரவு செலவு திட்டத்தினுடைய உபரியாக பதிவு செஞ்சிருக்கிறது. இதுவரையில் 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு வரவு செலவு திட்டத்தில் அதிகளவான வருமானத்தை இலங்கை பதிவு செய்திருக்கிறது ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுது. சுமார் 7 தசாப்தங்களுக்கு பிறகு இந்த வரலாற்று சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி நிலைமை ஒரு ஸ்திரமான இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணங்களாக சில முக்கிய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் இருக்கின்ற வருவாயில ஏற்பட்ட 30.6% அதிகரிப்பு. அரசாங்க வருமானம் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. நமக்கு பொதுவாகவே தெரியக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. இதற்கு காரணம் வரி நிர்வாகத்தை வலுப்படுத்தியமை, வரி ஒழுங்கு முறைகளை மேம்படுத்தியமை, வரி அறவீட்டை இலத்திரனியல் மயமாக்கலுக்கு கொண்டு சென்றமை, அரசாங்கத்தினுடைய செலவுகள் குறைக்கப்பட்டது, அரசாங்க செலவுகள் ஒழுங்கமைக்கப்பட்டது, என்னென்ன தேவைகளுக்கு என்னென்ன வகையில பயன்படுத்தணும், தேவையில்லாத விஷயங்கள் அகற்றப்பட்டது. இந்த மாதிரியான ஒழுங்கமைக்கப்பட்ட நிதி திட்டமிடல்கள் காரணமாக அரசாங்கத்துக்கு இந்த 5 மாத காலங்களில் ஏற்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்ட உபரியில இது பெரியளவான ஒரு வருமானத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறது. இது இலங்கையில மட்டுமில்ல, சர்வதேச ரீதியிலையும் இலங்கைய ஒரு நிதி ஒழுக்கமான ஒரு திட்டமிடலை செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தையும் சர்வதேச ரீதியில வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இலங்கை தனது கடன் மறுசீரமைப்புக்கு பிறகு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்புகின்ற ஒரு நடவடிக்கையையும் இதன் மூலமாக செய்திருப்பதன் காரணமாக இலங்கை இப்பொழுது மிக வேகமாக முன்னேறி வரும் நாடுகளுடைய பட்டியல்ல முதன்மை இடத்திற்கும் சென்றிருக்கிறது. காரணம், இப்பொழுது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கிறது, ஊழல் இல்லாமல் போயிருக்கிறது, ஊழல் குற்றச்சாட்டுகள் குறைந்திருக்கிறது. இதனால முதலீட்டாளர்கள் தைரியமாக தாராளமாக இலங்கையில முதலீடு செய்வதற்கான ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது சர்வதேச ரீதியிலையும் அங்கீகரிக்கப்பட்டதால பல முதலீட்டு நிறுவனங்கள் இலங்கையில இப்பொழுது முதலீடு செய்ய ஆர்வம் காட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான நம்பிக்கையின் காரணமாக வளர்ந்து வரும் 57 நாடுகள் பட்டியல்ல இலங்கை முதல் வரிசையில இடம் பிடித்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய கடன் இதுவரை காலமும் பெரிய அளவாக நமக்கு தெரியாது. எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பில்லியன் கட்டணும், எந்தெந்த நாடுகளுக்கு கட்டணும், உள்நாட்டு கடன் எவ்வளவு, வெளிநாட்டு கடன் எவ்வளவு என்ற பெரிய அளவான கணக்குகள் நமக்கு தெரியாது. கடந்த காலங்கள்ல இலங்கை கடன் வெளிப்படைத்தன்மையிலையும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செஞ்சிருக்கு. எங்களுக்கு இவ்வளவுதான் கடன் இருக்கு, இவ்வளவுதான் கட்டணும், இவ்வளவுதான் வட்டி கட்டணும், இந்த மாதிரியான வெளிப்படைத்தன்மைகளை வெளிப்படுத்தியதன் காரணமாக 2025ஆம் ஆண்டில வளர்ந்து வரும் நாடுகள் பட்டியல்ல 19வது இடத்தில் இருந்த இலங்கை 2026ஆம் ஆண்டுல 5ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. இதுவும் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமாக இந்த வெளிப்படைத்தன்மை மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்கு என்ற வெளிப்படைத்தன்மை இருந்தால்தான், அது எவ்வளவு செலுத்தப்படுது என்ற தன்மைகள் இருந்தால் தான் இந்த பட்டியல் இட முடியும். கடந்த காலங்களில் இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாதால இந்த பட்டியல்கள் இட முடியாமல் போயிருந்தது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த நாட்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய உரையிலையும் சில விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. இதுவரை காலமும் இலங்கை பல வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் போது கடன்களை வாங்கி, உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ கடன்களை வாங்கி தான் சில அபிவிருத்தி பணிகளையும் சில பாதைகள் அமைக்கிறதோ அல்லது ஏதாவது கட்டுமானம் செய்யறதுல பயன்படுத்தினாங்க. ஆனால் முதல் தடவையாக இலங்கை தன்னுடைய உள்நாட்டு வருமானத்தை வைத்துக்கொண்டு எந்த நாட்டுட்டையுமே எந்த நிறுவனத்திட்டையுமோ கடன் வாங்காம சில வேலை திட்டங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக ரம்புக்வெல்ல கலகெதிர அதிவேக நெடுஞ்சாலையை அதாவது இந்த பாதைகளை நெடுஞ்சாலையோடு இணைக்கிறதுக்கான வேலை திட்டம் 112 பில்லியன் ரூபாக்கள் செலவுல இது நடக்குது. இது அவ்வளவுமே எங்கேயுமே கடன் வாங்காம இலங்கையினுடைய வருமானத்துல இருந்து எடுக்கப்பட்ட நிதிகள்ல தான் இந்த அபிவிருத்தி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தினுடைய 2ஆம் முனையத்தினுடைய அபிவிருத்தி பணிகளும் கூட இந்த நிதி ஒதுக்கீடுல செய்யப்படுது. இதற்கு ஜப்பானும் ஆதரவு வழங்குறாங்க. இருந்தாலும் இலங்கையினுடைய நிதி இதுல அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதோட அமெரிக்கா மிகப்பெரிய அளவான ஒரு ஏற்றுமதி வரியை இலங்கைக்கு விதித்திருந்தது. 44% வரியை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தார். இதன் காரணமாக இலங்கை பெரிய ஒரு தள்ளாட்டத்துக்குள்ள தள்ளப்பட்டது. எப்படி இலங்கை சமாளிக்க போறாங்க என்று பெரிய அளவான ஒரு கேள்விகள் இருந்தது. பெரிய அளவாக விமர்சனங்கள் செய்யப்பட்டது. எங்களிடம் தாருங்கள், நாங்களே போய் டொனால்ட் ட்ரம்ப் அவரிடம் பேசிக்கொள்கிறோம் என்ற பலதரப்பட்ட கருத்துக்கள் கூட எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டது. இலங்கையினுடைய அரசாங்க குழுவினர் இதை முற்றுமுழுதாக
முழுமையான முயற்சிகள் மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வரியை அமெரிக்காவிடமிருந்து குறைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 44 இப்பொழுது 10% குறைத்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றகரமான விடயமாக பார்க்கப்படுது. இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, தொடர்ச்சியான அரசாங்கத்தினுடைய பாரிய முயற்சியும் அமெரிக்க பிரதிநிதிகளோடு மேற்கொண்ட தெளிவான பேச்சுவார்த்தைகளுமே இந்த வெற்றிக்கு காரணம் சொல்லப்படுது. 44% 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி விதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் செய்யப்பட்டு ஜூலை 9ஆம் தேதி அது 30% கொண்டு வந்தாங்க. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அதை 20% கொண்டு வந்தாங்க. 2026 ஜூன் கடந்த மாதம் 2ஆம் தேதி 12.5% பேச்சுவார்த்தை மூலமாக முழுமையான முயற்சிகள், தொடர்ச்சியான முயற்சிகள் மூலமாக அதை குறைத்து கொண்டு வந்தாங்க. 2026 ஜூலை கடந்த 24ஆம் தேதி அது 10% கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பாரிய வெற்றியாக இந்த விடயம் பார்க்கப்படுது. காரணம், இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகின்ற ஆடை உற்பத்திகள் அதிகமாக அமெரிக்காவுக்கு தான் போகுது. இலங்கையில இருக்கின்ற பொருட்கள் ஏற்றுமதியாகி அதிக வருமானம் தார ஒரு நாடு அமெரிக்கா தான். அதுக்கு பிறகு மற்ற நாடுகளே இருக்கு. அங்கவே 44% நாங்க வரி செலுத்தணும் அப்படின்ற நிலைமை என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமையாக இலங்கைக்கு மாறி இருக்கும். இந்த முயற்சி தோல்வி அடைந்திருந்தால் பாரிய சிக்கல்களையும் இலங்கை சந்தித்திருக்கும். இலங்கை இந்த 10% வரியை குறைத்து கொண்டு வந்ததன் காரணமாக இலங்கையோடு இந்த ஏற்றுமதிகளில் போட்டியாக இருக்கின்ற இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளுடன் சமநிலையை அடைந்திருக்கிறது. இந்த நாடுகளுக்கும் அமெரிக்கா 10% தான் விதிக்கிறாங்க. அந்த அளவில் தான் எங்களுடைய வரி விதிப்பும் இப்ப இருக்கிறது என்பது இலங்கை பல நாடுகளோடு சமநிலையை பேணக்கூடிய ஒரு கட்டத்தையும் அடைந்திருக்கிறது. என்னதான் இலங்கை பாரிய அளவான முன்னேற்றங்களை கடந்த காலங்களில் பதிவு செஞ்சாலும் கடந்த வருஷம் நடந்த தித்வா இந்த மாதிரியான அசாதாரணமான காலநிலை சூழல் காரணமாக அதற்கான செலவுகளுக்காக, அதை மீள கட்டி எழுப்புவதற்கான செலவுகளாக கடந்த வருஷத்துல மட்டுமே 500 பில்லியன் ரூபாக்களை ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நம்மளுடைய சர்வதேச நாணய நிதியை நமக்கு தருகின்ற கடன்ல கிட்டத்தட்ட 13% இது என்று சொல்லப்படுது. பெரிய அளவான ஒரு தொகையை செலவழித்திருக்காங்க. அதோட மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கின்ற போர் பதட்டம், போர் நிலைமை காரணமாக எரிபொருளுக்கு அதிகமான செலவுகள் செய்யப்படுது. அதோட வாகன இறக்குமதிக்கு அதிக பணம் செலவிடப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்கள்ல. அதிகளவான இறக்குமதி சார்ந்து நாம இருக்கிறதால நிறைய காசு வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான சிக்கல்களால மீண்டும் ஒரு பொருளாதார சிக்கலை இலங்கை எதிர்நோக்குமோ அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கைகள் கூட பல பொருளாதார நிபுணர்களால விடுக்கப்பட்டிருக்கிறது. பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டாலும் பல நாடுகளுடைய கணிப்பு இப்ப என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இலங்கை இவ்வளவு வேகமாக முன்னேறி இருக்கிறது, இந்த முன்னேற்றம் என்பது இலங்கை எதிர்பார்க்காத முன்னேற்றமாக தான் பல நாடுகளுடைய கணிப்புல சொல்லப்படுது. இடையில ஏதாவது அசாதாரணமான சூழல்கள் ஏற்படாமல் இலங்கை இந்த மாதிரியான ஒரு துணியில பயணிக்குமாக இருந்தால் மிக விரைவில் ஒரு சரியான இடத்தை சென்றடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கணிக்கப்படுது. இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.